நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல். தொடர்ச்சியாக மாற்றுத்திறனாளிகள் சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளையும் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நாம் என்ன பேச போகிறோம் அப்படின்னா, கடந்த ஜூலை 16ஆம் தேதி நாம் தமிழ்நாடு முழுவதும் மாற்றுத்திறனாளிகளை திரட்டி மாவட்ட ஆட்சியர் மாற்றுத்திறனாளிகளை ஒப்படைக்கும் போராட்டத்தை நாம் நடத்தினோம். அந்த போராட்டத்திற்கு பிறகு என்ன நடந்தது, ஏது நடந்தது, அதிகாரிகள் என்ன வாக்குறுதி கொடுத்தார்கள் என்றெல்லாம் தொடர்ச்சியாக நம்முடைய மாற்றுத்திறனாளிகள் கமெண்ட்ஸில் தொடர்ந்து கேட்டுட்டு வரீங்க. அந்த போராட்டம் எப்படி நடைபெற்றது, மாநிலம் முழுவதும் எந்த முறையில் நடைபெற்றது என்பதை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கத்தின் சார்பில் கடந்த ஜூலை மாதம் 16ஆம் தேதி மாற்றுத்திறனாளிகளுக்கு வருவாய்த்துறை மூலம் உதவித்தொகைக்காக விண்ணப்பித்து காத்து கொண்டிருக்கும் பல்லாயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகளுக்கு உடனடியாக உதவித்தொகை வழங்கிட வலியுறுத்தியும், மாற்றுத்திறனாளியுடைய ஒரே வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய 100 நாள் வேலையை வழங்க வலியுறுத்தியும், ஒன்றிய அரசால் வழங்கப்பட்டுள்ள ஏஏஒய் கார்டு அந்தியோதயா அன்ன யோஜனா 35 கிலோ இலவச அரிசியை மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் வழங்க வலியுறுத்தியும், தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் முன்னாடியும் மாற்றுத்திறனாளிகளை ஒப்படைக்கும் போராட்டத்தை நாம் நடத்தினோம். இந்த போராட்டம் திண்டுக்கல் மாவட்டத்தில் மிகச்சிறப்பாக நடைபெற்றது. கிட்டத்தட்ட ஒரு 2000 மாற்றுத்திறனாளிகள் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்தார்கள். இந்த போராட்டத்தினுடைய காட்சிகளையும், காவல்துறையோடு நாம் மோதிய மோதல்கள், மாவட்ட ஆட்சியரோடு சந்தித்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் பின்னால் போகிறேன், கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். இந்த போராட்டத்தில் பங்கேற்பதற்காக மாவட்டம் முழுவதும் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 பேருந்துகள், 4 வேன்கள், 45க்கும் மேற்பட்ட ஆட்டோக்களிலே, வாகனங்களிலே மாற்றுத்திறனாளிகள் சாறை சாறையாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முகப்பு வாயிலே நம்முடைய மாற்றுத்திறனாளிகள் அலுவலகமாக அது இயங்கி வருகிறது. அந்த அலுவலகத்திற்கு வந்தார்கள். அங்கிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை சென்று அங்கே இந்த போராட்டத்தை நாம் நடத்தினோம். பகத்சிங், தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கத்தின் திண்டுக்கல் மாவட்ட செயலாளர். இன்றைக்கு தமிழக அரசு மாற்றுத்திறனாளிகள் வருவாய்த்துறை மூலம் 1500 ரூபாய் உதவித்தொகையும், மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலமாக 2000 ரூபாய் உதவித்தொகையும் வழங்கி வருகிறது. இந்த உதவித்தொகையானது கடந்த ஏப்ரல், அதாவது 1/4/23க்கு பிறகு தமிழ்நாடு முழுவதும் விண்ணப்பித்து கொடுத்த பல்லாயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகளுக்கு இன்று வரை உதவித்தொகை வழங்கவில்லை. கடந்த ஆட்சி காலத்திலே அல்லது கடந்த முறை 3 மாதங்களுக்கு ஒரு முறை புதிதாக விண்ணப்பித்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை கொடுத்து வந்த சூழ்நிலையிலே இப்பொழுது 1.5 ஆண்டுகளாக மாற்றுத்திறனாளிகளை தவிக்க விட்டிருக்கிறது. இப்படி உதவித்தொகை கொடுக்காமல் வஞ்சிப்பதை கண்டித்து நாம் போராட்டம் அறிவித்தவுடன் கடந்த 2 தினங்களுக்கு முன்னதாக மாநில வருவாய் ஆணையர், மாற்றுத்திறனாளிகளுக்கான துறை செயலாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் தலைமையிலே சென்னையிலே பேச்சுவார்த்தை நடந்தது. சென்னையிலே பேச்சுவார்த்தை நடைபெற்ற போது, அந்த பேச்சுவார்த்தையில் நாங்கள் பங்கேற்ற போது, முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல தமிழ்நாடு முழுவதும் 3000 மாற்றுத்திறனாளிகள் மட்டுமே உதவித்தொகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று பொய்யான தகவலை வருவாய்த்துறை அதிகாரிகள் சொல்கிறார்கள். நான் என்ன கேட்கிறேன் என்றால், திண்டுக்கல் மாவட்டத்தில் மட்டும் 2500க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் வருவாய்த்துறை மூலமும் 500க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலம் உதவித்தொகைக்காக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் திண்டுக்கல் மாவட்டத்தில் மட்டுமே 3000 மாற்றுத்திறனாளிகள் காத்திருக்கும் போது இவர்கள் எந்த அடிப்படையில் போய் சொன்னார்கள்? மாநிலம் முழுக்க இதுபோன்று உதவித்தொகை கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா மொத்தம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கணக்கெடுத்தோம்னா 80,000 பேருக்கு மேல வரும். அப்ப திண்டுக்கல் மாவட்டத்தில் மட்டும்தான் மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்களா? வேற எங்கேயுமே மாற்றுத்திறனாளிகள் இல்லையா? எல்லா இடங்களையும் 10 பேர் 5 பேர் தான் இருக்காங்களா? ஆக
பொய்யான தகவலை சொல்லி இது மாற்றுத்திறனாளிகள் துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர். இது அது அழகே அல்ல. யாரிடம் பொய் பேசுவது என்றே தெரியவில்லை. மாற்றுத்திறனாளிகளிடம் கூட பொய் பேசக்கூடிய சூழ்நிலை என்பது இருக்குது. அதே போல மாற்றுத்திறனாளிகளுக்கு கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரே வேலை வாய்ப்பு 100 நாள் வேலை வாய்ப்பு. ஆனால் தமிழக முதலமைச்சர் ஆட்சிக்கு வருகிற போது 100 நாள் வேலையை 150 நாளாக உயர்த்துவோம், அதே போல பேரூராட்சிகளையும் 100 நாள் வேலையை விரிவுபடுத்துவோம் என்று சொன்னார். ஆனால் இன்று இந்த நிமிடம் வரை திண்டுக்கல் மாவட்டத்திலே மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒருவருக்கு கூட வேலை வழங்கவில்லை. அதே போல ஒன்றிய அரசினுடைய உத்தரவின்படி, டெல்லி ஹைகோர்ட் போட்ட உத்தரவின்படி மாற்றுத்திறனாளிகள் இடம்பெற்றுள்ள குடும்ப அட்டைகள் அனைத்தையும் ஏஏவை கார்டுகளாக வழங்க வேண்டும் என்ற சட்டம் உள்ள போதும் இந்த நிமிடம் வரை திண்டுக்கல் மாவட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் ஏஏவை என்று சொல்லக்கூடிய அந்தியோதயா அன்ன யோஜனாங்கிற ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணி 35 கிலோ அரிசிக்காக பல ஆயிரக்கணக்கான பேர் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக மாற்றுத்திறனாளிகளை உதவித்தொகையும் கொடுக்காமல், அரிசியும் கொடுக்காமல், வாழவும் விடாமல் செய்கின்ற இந்த தமிழக அரசை கண்டித்து இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகளை டோலி கட்டிக்கொண்டு ஸ்ட்ரெச்சரில் வைத்துக் கொண்டு மாவட்ட ஆட்சியிடம் ஒப்படைக்க போறோம். நீங்களே பாத்தீங்க, எங்களால் இவங்களை வச்சு பாதுகாக்க முடியல. நீங்க சோத்த போடுவீங்களோ இல்ல விஷத்தை போட்டு கொள்ளுவீங்களோ எங்களுக்கு தெரியாது. மாற்றுத்திறனாளிகளை இப்படி கொடுமைப்படுத்துகிற ஒரு அரசை நாங்கள் இதுவரை பார்த்ததில்லை. உடனடியாக தமிழக முதலமைச்சர், மாண்புமிகு மாற்றுத்திறனாளிகள் துறைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் இதில் தலையிட்டு எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்றாவிட்டால் இதை போன்று பல்லாயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் திரட்டி சென்னையிலே தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவோம் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். போராட்டத்தை துவங்குவதற்கு முன்னாலும் அதற்கு முதல் நாளும் அதிகாரிகள் எல்லோரும் சொல்லிவிட்டோம், மாவட்ட ஆட்சியரை தவிர வேறு யாரோடும் நாங்கள் பேச மாட்டோம். இந்த மாவட்டத்தினுடைய தலைமை அதிகாரி மாவட்ட ஆட்சியர் மட்டும்தான். அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய டிஆர்ஓஓ மாவட்ட வருவாய் அலுவலராக இருந்தாலும் சரி, அல்லது கலெக்டருடைய நேர்முக உதவியாளராக இருந்தாலும் சரி, யாரோடும் நாங்கள் பேச மாட்டோம், மாவட்ட ஆட்சியரை மட்டும்தான் பேசுவோம்னு சொன்னோம். அப்படி சொல்லியிருந்தும் கூட 2000க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்பார்கள் என்று காவல்துறைக்கு நன்றாக தெரிந்திருந்தும் கூட, மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு தெரிந்திருந்தும் கூட என்ன நடந்தது? போராட்டம் துவங்கி நாங்கள் ஊர்வலமாக போகிறோம், ஒரு குறிப்பிட்ட எல்லையிலே எங்களை தடுத்து நிறுத்துகிறார்கள். அப்பொழுது கேட்டால் மாவட்ட ஆட்சியர் வேறொரு முக்கியமான அலுவலுக்காக சென்றிருப்பதாகவும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டிருப்பதால் அதை பார்வையிடுவதற்காக போயிருப்பதாகவும் அவங்க தகவல் சொல்கிறாங்க. நாங்கள் என்ன கேட்குறோம், அங்கே எவ்வளோ பிரச்சனையாக இருக்கட்டும், இங்கே 2000 மாற்றுத்திறனாளிகள் காத்துட்ருக்காங்களே, 2000 குடும்பங்களுடைய பிரச்சனை இல்லையா? அப்போ இது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லையா? அப்போ மாற்றுத்திறனாளிகளை மாவட்ட ஆட்சியர் புறக்கணிக்கிறாரா? உடனடியாக மாவட்ட ஆட்சியரை வர சொல்லுங்கள், மாவட்ட ஆட்சியரை தவிர வேறு யாரோடும் நாங்கள் பேச மாட்டோம் என்று சொல்லி கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்துக்கு மேலாக அந்த மறியல் போராட்டமானது முற்றுகை போராட்டமாக மாறி மாற்றுத்திறனாளிகளை ஒப்படைக்கும் போராட்டமாக 3 வடிவங்களிலே பரிமாற்றம் அடைந்து இந்த போராட்டமானது நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் முழுக்க மாற்றுத்திறனாளிகள் விரோதமாக இருக்காங்க. சார் புரிஞ்சுக்கிட்டு இல்ல சார், இது மிகப்பெரிய தப்பு. நேத்து பேசிட்டு சொன்னேன், எல்லா அதிகாரிகளும் நேத்து அறிவிக்கப்பட்ட போராட்டம் இல்ல இது. என்ன சார், இந்த போராட்டம் அறிவிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு? இந்த போராட்டம் அறிவிச்சு எவ்வளவு நாள்? 9 மணிக்கு அறிவிக்கிறது கிடையாது. இந்த போராட்டம் அறிவிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு? இது சரியில்லை சார். கலெக்டர் பேசி கொடுங்க, கலெக்டர் பிஹெச்சி கொடுங்க சார், பிஹெச்சி கொடுங்க சார். இது என்ன அர்த்தத்தில் அவங்க நடக்கிறாங்க? ஒவ்வொரு முறையும் அளவு மாறும்போது குணமும் மாறும் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையிலே உடனடியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்தார். அங்கே நம்முடைய சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் அவரை நேரடியாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தணும்.
பேச்சுவார்த்தை நடத்தின போது உதவித்தொகைக்காக எவ்வளோ பேர் மாவட்டத்தில் காத்துட்ருக்காங்க, ஏஒய் கார்டு கிடைக்காம எவ்வளோ பேர் காத்துட்ருக்காங்க, அதே போல் 100 நாள் வேலை கிடைக்காமல் மாற்றுத்திறனாளிகள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விவரங்களை எல்லாம் மாவட்ட ஆட்சியரால் தீர்க்க முடியாது. உதவித்தொகை என்பது மாநிலத்தில் வர வேண்டியது, 100 நாள் வேலை என்பது மாநிலத்திலிருந்து நிதி கொடுத்தால்தான் மாவட்டத்தில் அமல்படுத்த முடியும். ஏஒய் கார்டும் மாறுறது இங்கே மாறாது, சென்னையில் தான் மாறும். அப்போ இது இந்த 3 விஷயங்களும் மாவட்ட ஆட்சியருடைய கட்டுப்பாட்டில் இல்லை. ஆனால் இந்த மாவட்டத்தினுடைய ஒட்டுமொத்த பிரதிநிதி என்கிற அடிப்படையிலே நாங்கள் கொடுத்திருக்கிற இந்த 3 அம்ச கோரிக்கைகளையும் உடனடியாக சம்பந்தப்பட்ட துறையினுடைய உயர் அதிகாரிகளுக்கு, குறிப்பாக தமிழக முதலமைச்சருக்கு அனுப்பி இந்த பிரச்சனையை தீர்வு காண முயற்சிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். அவர்களும் அதை கண்டிப்பாக உறுதியாக நான் முதலமைச்சர் உள்ளிட்ட அதிகாரிகளுடைய கவனத்துக்கு நான் கொண்டு செல்கிறேன். இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிருக்கு, இவ்வளோ மாற்றுத்திறனாளிகள் போராடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விவரத்தையும் நான் கண்டிப்பாக சொல்லுகிறேன் என்று மாவட்ட ஆட்சியர் சொன்னாங்க. அதோடு சேர்த்து மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளையும் நாங்கள் பேசியிருக்கிறோம். முதலில் மாற்றுத்திறனாளிகள் அலுவலகத்திலே மாற்றுத்திறனாளிகளை மனிதாபிமானம் இல்லாமல் நடத்துவது, மாற்றுத்திறனாளிகள் கொடுக்கின்ற மனுக்களுக்கு ஒப்புகைச்சீட்டு கொடுக்காமல் இருப்பது, மாற்றுத்திறனாளி அலுவலகத்திலே கழிப்பறை முறையாக செயல்படாமல் இருப்பது, தண்ணீர் வராமல் இருப்பது, மாற்றுத்திறனாளி அலுவலர் 2 மாவட்டங்களில் பணியாற்றுவதால் பெரும்பாலான நேரங்களில் திண்டுக்கல் மாவட்டத்தில் இல்லாமல் இருப்பது, மருத்துவர்கள் அடையாள அட்டை முகாம்களில் பங்கேற்கக்கூடிய மருத்துவர்கள் சீனியர் மருத்துவர்களாக இல்லாமல் ஜூனியர் மருத்துவர்களாக இப்பொழுதுதான் பயிற்சி முடிந்து வரக்கூடிய மருத்துவர்களாக இருக்கும்போது மாற்றுத்திறனாளிகளை அவர்கள் அடையாள அட்டைக்கு வருகிற போது தேவையில்லாத பல்வேறு காரணங்களை கூறி நிராகரிப்பது, இது போன்ற நிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்க மூத்த மருத்துவர்களை வரவழைப்பது, 1 மணி நேரத்தில் 70 மாற்றுத்திறனாளிகளை மருத்துவர், அதாவது எலும்பு சிகிச்சை தொடர்பான மருத்துவர் நிராகரித்திருக்கிறார். அப்போ 1 மணி நேரத்துக்கு 70 பேர்னா 3/4 நிமிடத்தில் ஒரு நபரை எப்படி ஆய்வு செய்ய முடியும், அவர் மாற்றுத்திறனாளியா இல்லையாங்கிறத எப்படி டாக்டர் தீர்மானிப்பாங்க? அப்போ அதை மாற்றணும். திண்டுக்கல் அரசு மருத்துவமனையிலே மாற்றுத்திறனாளிக்கான அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்பட வேண்டும். அனைத்து இடங்களிலும் மாற்றுத்திறனாளிகள் தடையற்ற சூழலோடு போய்விட ஏற்பாடு, வரிசையில் நிற்காமல் ஏற்பாடு, மருத்துவம் உள்ளிட்ட எக்ஸ்ரே உள்ளிட்ட இடங்களிலே அவர்களுக்கு முன்னுரிமை, கொடைக்கானல் போன்ற சுற்றுலாத்தலங்களுக்கு வருகிற மாற்றுத்திறனாளிகளை இலவசமாக அனுமதிப்பது உள்ளிட்ட மாவட்டத்தில் பிரத்யேகமாக மாற்றுத்திறனாளிகள் சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளையும் அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம். கண்டிப்பாக இவை அனைத்தையும் அவர்கள் நிறைவேற்றி தருவதாக வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இந்த போராட்டமானது நிறைவேற்றிருக்கிறது. மீண்டும் சொல்லிக் கொடுக்கிறேன் நண்பர்களே, நாம் இந்த 3 கோரிக்கைகளை வைத்து போராடி இருக்கிறோம். மிக முக்கியமாக உதவித்தொகை, 100 நாள் வேலை, ஏஒய் கார்டு, இவை அனைத்தும் மாநிலத்தில் முடிவு செய்ய வேண்டிய விஷயம். மாவட்டத்தில் நாம் எவ்வளவு பெரிய போராட்டங்கள் நடத்தினாலும் இவர்களால் பரிந்துரைக்குத்தான் முடியுமே ஒழிய இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண மாவட்டங்களில் முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே இந்த போராட்டம் நம்முடைய கோரிக்கைகள் ஜெயிச்சுட்டா இல்லையா? எதுக்கு வந்தோம்? நம்ம சும்மா ஒரு டைம் பாஸுக்கு சுத்தி பார்க்க வந்தோமா? நம்ம கோரிக்கைகள் நிறைவேறணும். மழை புயல்லாம் நமக்கு என்ன சாதாரண விஷயம். உடம்புல 1000 குறைபாடுகளோட வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த வெயிலும் மழையும் நம்மள என்ன செஞ்சிட போகுது? அந்த அடிப்படையில் நண்பர்களே, இப்பொழுது பேச்சுவார்த்தைக்கு நாங்க போனோம். மாவட்ட ஆட்சியர் கலந்துக்கிட்டாங்க. ஆனா நம்முடைய கோரிக்கை ஒரு கோரிக்கை நிறைவேறல. அது வருத்தம் தான். என்னன்னா, மாவட்ட திட்ட அலுவலர் இருக்கணும், மாவட்ட வருவாய் அதிகாரி இருக்கணும், அதே போல மாவட்ட வழங்கல் அதிகாரி இருக்கணும்னு சொன்னோம். ஏன்னா இவங்க தான் 100 நாள் வேலைக்கும் ரேஷன் கார்டுக்கும் உதவித்தொகைக்கும் பொறுப்பானவங்க. அவங்க இல்ல, வேற ஒரு அலுவல் வேலையா போயிட்டாங்க. தயவுசெய்து நான் தான் இந்த மாவட்டத்தில் அதிகாரி அடிப்படையில் எங்கிட்டே சொல்லுங்க அப்படின்னாங்க. நாங்க ஒரு 10 பேர் ஒன்றிய செயலாளர்கள் கலந்துக்கிட்டோம். கலந்துகிட்ட அடிப்படையில் மாநில அளவிலான கோரிக்கையில் நம்ம 3 பிரதானமா வச்சிருக்கோம். உதவித்தொகை, ஏஒய் ரேஷன் கார்டு, அதே மாதிரி 100 நாள் வேலை. இந்த 3ஐயும் உடனடியாக இந்த மாவட்டத்தினுடைய பிரத்யேகமான நிலைமை, ஏன்னா இது அவங்க தீர்த்து வைக்க முடியாது. அப்ப இந்த மாவட்டத்தினுடைய பிரத்யேகமான நிலைமை என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத மாநில அரசுக்கு நாங்கள் எடுத்து சொல்லி கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் முயற்சிக்கிறோம். எங்களால் அதைத்தான் பண்ண முடியும்னு ஓபனா சொல்லிட்டாங்க. ஏன்னா நமக்கும் தெரியும். அப்ப இதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றி தான். ஏன்னா இதனால் வரை மாவட்ட ஆட்சியர் நம்மோடு நேரடியாக பேசல. போன தடவை போராட்டம் பண்ணும் போதும் மாவட்ட ஆட்சியருடைய நேர்முக உதவியாளர் தான் நம்மகிட்ட பேசினாரு. இப்ப மாவட்ட ஆட்சியர் நேரடியாக நம்மோட பேசியிருக்காரு. அப்படிங்கிறது முதல் வெற்றியாக நாம பாக்குறோம். அடுத்தபடியாக மாற்றுத்திறனாளி அலுவலகத்துக்கு வரக்கூடிய மாற்றுத்திறனாளிகளை கண்ணியமாக நடத்தணும்னு சொன்னோம். அதை உறுதியாக நடத்தணும் இருக்காங்க. அங்க வரக்கூடிய மாற்றுத்திறனாளிகளை
தரக்குறைவாக நடத்துகின்ற அதிகாரிகள் மீது நடவடிக்கை, குறிப்பாக நந்தினி என்கிற ஊழியர் மேலும் நடவடிக்கை எடுக்கணும். எல்லாரும் ரொம்ப ஹார்ஷா பேசுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதையும் கீழிருந்து வரக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் தான். தனிப்பட்ட முறையில் நான் யாரோட வேணாலும் நட்பா இருப்பேன், யாரோட வேணா இருப்பேன். அது பகத்சிங்குடைய தனிப்பட்ட நட்பு. சங்கம் என்று வருகிற போது, மாற்றுத்திறனாளிகள் நலன் என்று வருகிற போது அதுதான் இங்க பிரதானம். பகத்சிங்குடைய பழக்க வழக்கம்லாம் ஒதுக்கி ஓரமா வச்சிருவோம். அந்த அடிப்படையில இங்க அந்த 2 பேரும் நடவடிக்கை எடுக்கணும். காது கேளாத வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்முடைய மாற்றுத்திறனாளி அலுவலகத்திலேயே டெஸ்ட் எடுக்கணும். அவங்களை எங்கேயும் அலைவிக்க கூடாது. அதே மாதிரி மன வளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளிகள் பல பேருக்கு ஆதார் எடுக்க முடியாம இருக்குது. ஆதார் எடுக்க முடியாத மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆதாரம் அவங்க வீட்டிலேயே போய் எடுக்கணும். அது மாதிரி நான் பேசும்போது கவனிச்சிருப்பீங்க. நாம் என்னென்ன கோரிக்கைகள் சொன்னமோ அத்தனை கோரிக்கைகளையும் இதெல்லாம் மாவட்ட ஆட்சியரால முடியும். முடியாத கோரிக்கை இல்ல. மாற்றுத்திறனாளி ஆபீஸ் வந்தா ஒப்படைச்சிட்டு கொடுக்கிறது, எந்த மனு கொடுத்தாலும் மனுவை பெற்றுக்கொண்டேன்னு ஒப்படைச்சிட்டு கொடுக்கிறது, இதெல்லாம் முடியாத விஷயம் கிடையாது. இவை எல்லாவற்றையும் நிறைவேற்றி தருவதாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம காவல்துறையினர் மாற்றுத்திறனாளிகளை கண்ணியமா நடத்துறதில்ல. புகார் கொடுக்க போனா ரொம்ப மோசமா நடத்துறாங்க. மாற்றுத்திறனாளி கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஆமை வேகம், மாற்றுத்திறனாளி மேல மத்த வேகனால கம்ப்ளைண்ட் கொடுத்தா புயல் வேகம், புலி வேகம். அப்ப இது எப்படி சரியா இருக்கும்? அப்ப எங்களுக்கு யார் இருக்கா? மாற்றுத்திறனாளிகளை பாதுகாக்கிற மிகப்பெரிய கடமை நம்முடைய மாவட்ட ஆட்சியருக்கு இருக்கு. அவருக்கு அடுத்தபடியாக நம்முடைய காவல்துறை நண்பர்கள் தான் இருக்கு. சண்டையோ சச்சரவோ யாரு கூட போட்டாலும் நமக்கு இணைப்பு பாலமாக இருந்து செயல்படக்கூடிய அந்த காவல்துறை எங்களை கண்ணியமாக நடத்துறோம். நெலக்கோட்டை டிஎஸ்பி ஆபீஸ்ல ரேம்ப் இல்ல, நாங்க வர்றதுக்கு முதல்ல வழிய விடுங்க, அப்புறம் நாங்க கம்ப்ளைண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதையும் அவர்கள் கணக்கில் எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக நான் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரோட பேசி அந்த நடவடிக்கையும் நான் எடுப்பதாக அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னும் பல்வேறு விவரங்களை தொடர்ந்து பேசியிருக்கோம். திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு நோய்க்காக யார் வந்தாலும் எந்த பக்கம் கண்ணுக்கு போகணும், எந்த பக்கம் காதுக்கு போகணும், எந்த பக்கம் எலும்புக்கு போகணும், எந்த பக்கம் தொழுநோய்க்கு போகணும், எந்த பக்கம் காய்ச்சலுக்கு போகணும், யாருக்காவது தெரியுமா? வழக்கமா வரவங்களுக்கும் தெரியும். அப்ப அங்க ஒரு விளம்பரம் பழக வைங்க, எங்கிட்டு போகணும்னு வழிகாட்டி சொல்லுங்க. மாற்றுத்திறனாளி வண்டியில வந்தா காசு வாங்காதீங்க, உள்ள எங்களுக்கு முறையான சிகிச்சை கொடுங்க, மாற்றுத்திறனாளிகளை கனிவா நடத்துங்க, வரிசையில நிக்க வைக்காதீங்க, எங்களை தனியா கொடுங்க. மாத்திரை வாங்குற இடத்துல எங்கேயுமே இது இல்ல, ரெண்டு இல்ல, வெயிலுக்கு எதுவுமே இல்ல, வெயிலுக்கு நாங்க வெயில இருக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்கோம். அது எல்லாத்தையும் அவங்க செஞ்சு கொடுக்குறேன்னு கேட்டாங்க. லிப்ட் இருக்கிற வீல் சேர் கேட்டிருக்கோம், அதையும் கண்டிப்பாக டீனை வர சொல்லி நான் பேசி அதை செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அது மாதிரி திரையரங்குகள் நம்ம பேச்சுவார்த்தைக்கு நம்முடைய சசிகுமார் முதுகுத்தண்டோட பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி வாழ்நாள்ல அவர் அடிபட்ட பிறகு இது வரைக்கும் ஒரு முறை கூட தியேட்டருக்கு போல. ஏன்? நமக்கெல்லாம் படம் பார்க்கணும்னு ஆசை இல்லையா? இருக்கும்ல, நம்மளும் சராசரி மனுஷன் தானே. ஆனா தியேட்டருக்கு போகணும்னா வீல் சேர் வசதி இல்ல, வீல் சேர் போறதுக்கான வாய்ப்புகள் இல்ல, அதையும் நாம செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது மாதிரி இன்னும் பல்வேறு கோரிக்கைகள், கிட்டத்தட்ட 22 அம்ச கோரிக்கைகளை நம்ம பேசியிருக்கோம். இது எல்லாமே அது குறிப்பா வீட்டுமனை பட்டம். அரசு நிர்வாகம் நினைத்தால் 24 மணி நேரத்துக்குள்ள வீட்டுமனை பட்டம் கொடுக்க முடியும். ஆத்தூர்ல 25 பேருக்கு 26 பேருக்கு இடத்தை ஒதுக்கி கொடுத்து இடத்தை நம்ம கண்ணுல காமிச்சிட்டோம். மனு கொடுத்தா என்ன சொல்றாங்க? இடம் இல்ல, இடத்தை நீயே காமி. இடத்தை நான் காமிக்கிறதா என் வேலை? அதை காமிக்க வேண்டியது அரசு. உங்கள்கிட்ட தான் எல்லா டீட்டெயில் இருக்கு. அப்ப இடத்தை நீங்க காமிக்கிறாங்க. அதை கூட புரிஞ்சுக்கிட்டு சித்திரவில இடத்தை கண்ணுல காமிச்சாங்க. காமிச்ச பிறகு கூட இன்னைக்கு வரைக்கும் பட்டா கொடுக்கல. ஆனா 17 அடிவாரத்துல கோயில் மேல குடியிருந்தவங்க 135 பேரு அவங்கள காலி பண்றாங்க. காலி பண்ணும்போது ஒரே வாரத்துல 135 பேருக்கும் 1.5 சென்ட் வீதம் இடம் கொடுக்க முடியும். நாம கேட்டா இடம் இல்ல. நான் அந்த மக்களை சொல்ல, 100 வருஷமா குடியிருந்தவங்களை இடிச்சு போட்டு ரோட்ல விட சொல்லப்பா, தயவுசெய்து தப்பா நினைச்சுக்க வேண்டாம். ஆனா அவங்களுக்கு இது மாதிரி இக்கட்டான சூழ்நிலை வருகிற போது எங்கிருந்தோ இடத்தை தேடி பிடிச்சு நம்ம என்ன 5 சென்ட் கொடுங்கன்னு கேட்டோமா, 50 சென்ட் கொடுங்கன்னு கேட்டோமா, கேட்கலையா? ஆடுறதுக்கு ஒரு இடம் கொடு, அவ்வளவுதான் கேட்டோம். அப்ப முடியல. வடமதுரையில ஒரு மனவளர்ச்சி இல்லாத பொண்ணு கரண்ட் சாக்கடிச்சு இறந்த போது 24 மணி நேரத்துக்குள்ள 3 சென்ட் இடம் அரசு நிர்வாகத்தால கொடுக்க முடியும். அப்ப அரசாங்கம் நினைச்சா 24 மணி நேரத்துல கொடுக்க முடியும். ஆனா அரசாங்கம் நினைக்காது. யாருக்காக அரசாங்கம் செயல்படுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த அடிப்படையில வீட்டுமனை பட்டா கேட்ட விண்ணப்பிச்சவங்களுக்கும் எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஆக இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பேசியிருக்கோம்.
நீங்க எல்லா மாற்றுத்திறனாளிகளும் ரொம்ப கஷ்டப்பட்டு, உண்மையிலே சொல்றேன், உண்மையிலேயே உங்களை நாங்கள் மெச்சுகிறோம். திண்டுக்கல் மாவட்ட குழு உண்மையிலேயே பெருமைப்படுகிறது. இங்க 2000 மாற்றுத்திறனாளிகள் திருத்திருக்கோம். பழனி போன்ற தொலைதூர பகுதிகளில் இருந்து பஸ் வச்சு வந்திருக்கோம். ஆத்தூர்ல 30க்கும் மேற்பட்ட ஆட்டோல இருந்து வந்திருக்கீங்க. இது மாதிரி எல்லா பகுதிகளில் இருந்தும் மிக கஷ்டப்பட்டு நீங்க வந்திருக்கீங்க. உங்களுடைய உணர்வுகளுக்கு நாங்கள் மதிப்பு கொடுக்கிறோம். நாங்க உங்களுடைய உணர்வுகளுக்கு இப்ப நாங்க பேசும்போது ஏதோ பகத்சிங் கோரிக்கை வச்சுட்டாரு, ஜெயந்தி கோரிக்கை வச்சுட்டாங்க, நம்ம சிவகுமார் கோரிக்கை வச்சுட்டாருன்னா நாங்க பேசல. வெளியில் காத்துக் கொண்டிருக்கூடிய 2000 மாற்றுத்திறனாளிகளுடைய பிரதிநிதிகளாக நாங்க பேசுறோம். எங்களுடைய கோரிக்கைகளை நீங்க நிறைவேற்றினா இது சாதாரண போராட்டமாக இருக்காது. நாம் சொல்லிக் கொள்கிறோம், மாற்றுத்திறனாளிகளிடம் இருப்பது ஒன்றே ஒன்றுதான், போராட்டம் என்கிற ஆயுதத்தை தவிர வேறு எந்த ஆயுதமும் கிடையாது. நிர்கதியாய் நிற்கும் மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்வில் ஒளியேற்ற தொடர்ச்சியாக பல போராட்டங்களை நடத்தி வரும் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கம் பாடுபட்டு வருகிறது. அந்த அடிப்படையிலே நான் இந்த காணொலியிலிருந்து விடைபெறுகிறேன். நண்பர்களே, இதுபோன்று மாற்றுத்திறனாளிகள் சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளையும் பல்வேறு தகவல்களையும் உங்களுக்கு தொடர்ச்சியாக அளிக்கின்றேன். நன்றி.